Daily. Taste the Daily. மதுரை ஒத்தக்கடையில் நடைபெறும் தமிழ்நாடு மாநில அளவிலான பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருப்பதையொட்டி பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். முழு விவரங்களை பதிவு செய்யல். நிச்சயமா அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கட்சியினரை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழக பாஜக நிர்வாகிகளை சந்திக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதுரை ஒத்தக்கடையில் நடைபெறும் மாநில அளவிலான நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இதற்காக ஒத்தக்கடை விவசாய கல்லூரி அருகே உள்ள இடத்தில் 12 ஏக்கரில் பாஜக நிர்வாகிகள் கூட்ட அரங்கம் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் கூட்ட அரங்கம் முன் அரசர்களின் கோட்டை வடிவில் விழா நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் அமித்ஷா புகைப்படம், பாரத மாதா புகைப்படம், தாமரை சின்னம் வடிவ அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தீவிரமாக நிர்வாகிகள் கூட்டரங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு 15,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அவர் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு நேற்று இரவு வந்தடைந்தார். அவர் அங்கிருந்து மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். இன்று காலை 11 மணிக்கு ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அங்கிருந்து மீண்டும் ஹோட்டலுக்கு சென்ற பின்னர் மாலையில் ஒத்தக்கடை அருகே உள்ள வேலம்மாள் திரளில் பாஜக தென் மாவட்ட மாநில மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதில் மாநில அளவில் கிளை அமைப்புகளுக்கு மேலான மாநில அமைப்புகள் வரையான நிர்வாகிகள் 15,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. அப்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளை சந்தித்து உரையாட இருக்கிறார். தமிழ்நாடு அளவிலான நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கும் அமித்ஷா தேர்தல் கூட்டணி, சட்டமன்ற தேர்தல் தொகுதிகள் வெற்றி விவரம், வீகம் அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமித்ஷா வருகையால் அவர் தங்கும் விடுதியிலிருந்து ஒத்தக்கடை பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சி மேடை வரை 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாஜக நிர்வாகிகள் கூட்டரங்கு பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏற்கனவே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே திமுக பொதுக்குழு கடந்த 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்றது. அதில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெரும்பாலானது மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக முதல்வரும் திமுக பொதுக்குழுவில் அமித்ஷா குறித்து அவர் பேசியது பாஜகவுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக நடத்திய மதுரையிலேயே பிரம்மாண்டமாக பொதுக்கூட்டம் நடத்தி அமித்ஷாவை கொண்டே பல்வேறுக்கும் கொடுக்கும் விதமாக பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒத்தக்கடை விவசாய கல்லூரி அருகே வேலம்மாள் மைதானத்தில் பாஜக மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அமித்ஷா வருவது மதுரை அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். Taste the Daily.